வணக்கம் நண்பர்களே. உலக கால்பந்து ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த தருணம் வந்துவிட்டது. ஃபீஃபா உலகக் கோப்பை 2026 தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோடிக்கணக்கான ரசிகர்களின் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இப்போது வெறும் 4 அணிகளின் கைகளில் இருக்கின்றன. இந்த வீடியோவில் அரையிறுதிக்கு வந்த அணிகள் யார், காலிறுதியில் என்ன நடந்தது, ஒவ்வொரு அணியின் பலம் என்ன, எந்த அணி கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பு, ரசிகர்கள் ஏன் இந்த உலகக் கோப்பையை மறக்க முடியாது, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். காலிறுதி போட்டிகளின் சுருக்கம். முதலில் பிரான்ஸ் மற்றும் மொராக்கோ மோதின. பிரான்ஸ் மிகவும் கட்டுப்பாட்டான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு 2-0 வரை என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. அடுத்ததாக ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் மோதின. பந்தை கட்டுப்படுத்தும் தனது பாரம்பரிய பாணியை ஸ்பெயின் மீண்டும் நிரூபித்தது. பெல்ஜியம் கடைசி வரை போராடினாலும் ஸ்பெயின் 2-1 வரை என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மூன்றாவது காலிறுதியில் இங்கிலாந்து மற்றும் நார்வே மோதின. இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக இருந்தது. இரு அணிகளும் கடுமையாக போராடின. ஆனால் இறுதியில் இங்கிலாந்து 2-1 வரை என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. கடைசி காலிறுதியில் உலகம் முழுவதும் ரசிகர்கள் எதிர்பார்த்த அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து போட்டி நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து கடுமையாக எதிர்த்து போராடியது. இருந்தாலும் அர்ஜென்டினா தனது அனுபவத்தை வெளிப்படுத்தி 3-1 வரை என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதியில் இடம்பிடித்தது. அரையிறுதி போட்டிகள். போட்டி 1. பிரான்ஸ் vs ஸ்பெயின். 2 ஐரோப்பிய ஜாம்பவான்கள் நேருக்கு நேர். பிரான்ஸ் அணியின் வேகம், உடல் வலிமை மற்றும் எதிர்த்தாக்குதல் மிகப்பெரிய பலம். மறுபக்கம் ஸ்பெயின் பந்தை கட்டுப்படுத்தி ஆட்டத்தை முழுவதும் தனது வசம் வைத்திருக்கும் திறன் கொண்ட அணி. இந்த போட்டியில் நடுப்பகுதி வீரர்களின் ஆட்டமே வெற்றியை தீர்மானிக்கலாம். போட்டி 2. அர்ஜென்டினா vs இங்கிலாந்து. இந்த உலகக் கோப்பையின் மிகப்பெரிய போட்டி இதுதான். ஒருபுறம் உலக கால்பந்தின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி, மறுபுறம் இளம் நட்சத்திரங்களால் நிரம்பிய இங்கிலாந்து அணி. அர்ஜென்டினா அனுபவத்தை நம்புகிறது, இங்கிலாந்து வேகம் மற்றும் உடல் வலிமையை நம்புகிறது. இந்த போட்டி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். 4 அணிகளின் பலம். பிரான்ஸ் வேகமான தாக்குதல், வலுவான பாதுகாப்பு, பெரிய போட்டிகளில் அனுபவம். ஸ்பெயின் அதிக பந்து கட்டுப்பாடு, சிறந்த பாசிங், அமைதியான ஆட்டம். இங்கிலாந்து இளம் வீரர்களின் வேகம், உயரமான உடல் அமைப்பு, கடைசி நிமிடம் வரை போராடும் மனப்பான்மை. அர்ஜென்டினா அனுபவம், அணியாக விளையாடும் திறன், முக்கிய தருணங்களில் அழுத்தத்தை சமாளிக்கும் திறன். யார் கோப்பையை வெல்வார்கள்? இது உலகம் முழுவதும் பேசப்படும் கேள்வி. பிரான்ஸ் மீண்டும் சாம்பியன் ஆகுமா? ஸ்பெயின் தனது பழைய ஆதிக்கத்தை மீட்டெடுக்குமா? இங்கிலாந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு உலகக் கோப்பையை வெல்லுமா? அல்லது அர்ஜென்டினா மீண்டும் வரலாறு படைக்குமா? இப்போது எல்லா பதில்களும் வரும் சில நாட்களில் தெரிந்துவிடும். ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. சமூக வலைதளங்களில் தற்போது அதிகமாக பேசப்படுவது அர்ஜென்டினா vs இங்கிலாந்து போட்டிதான். மெஸ்ஸி இன்னொரு உலகக் கோப்பையை வெல்வாரா? இங்கிலாந்து தனது கனவை நனவாக்குமா? இதற்கான பதிலை அறிய உலகமே காத்திருக்கிறது. நிறைவு. நண்பர்களே, ஃபீஃபா உலகக் கோப்பை 2026 இப்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. 4 அணிகள், 2 அரையிறுதி, ஒரே உலகக் கோப்பை. உங்கள் கணிப்பில் எந்த அணி சாம்பியன் ஆகும்? கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய அனைத்து தமிழ் அப்டேட்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.